வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்கள் முருக பக்தனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா, நம்ம முருக வழிபாட்டில் இருக்கும் பொழுது அதிகப்படியான கஷ்டங்கள் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களால் சில நேரத்தில் வழிபாடே செய்ய முடியல, நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில பேர் ஷேர் பண்ணாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறக்கவே கூடாதுங்க. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, யார்கிட்டலாம் கஷ்டமும் சோதனைகளும் நெருங்குதோ கண்டிப்பாக அவங்க கிட்ட கடவுள் நெருங்குறாருன்னு தான் அர்த்தம். நம்மளை ஏதோ ஒரு பெரிய விஷயங்களுக்காக நம்ம தயார்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களை ஏதோ ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல உங்களை அவர் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க போகிறாருன்னு தான் அர்த்தம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கண்டிப்பாக முருகனோட வழிபாடை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். எனக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. சில நேரத்தில் ஏண்டா நம்ம வாழறோம் அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான், முருகன் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. முருக வழிபாட்டில் நம்ம போகும்பொழுது ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னா, நம்மளோட கெட்ட கர்ம வினைகளை பார்த்திங்கன்னா முருகர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதை நம்ம கிட்ட இருந்து விளக்கணும்னு நினைப்பார். அதனால் என்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டு, எது தப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் முருக பக்தனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன சோதனைகளை நீங்கள் தாண்டும் பொழுது பெரிய சாதனையிலேயே உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு கருணையும் இரக்கமும் உள்ள ஒரு தெய்வம் தான். அதனால் முருகர் பேசுகிற தெய்வம். கண்டிப்பாக நம்ம என்னதான் அவரை கும்பிட்டாலும் வழிபட்டாலும் அவர் நினைக்கணுங்க, நம்ம அவரோட பக்தனாகவும் அவரோட அடிமையாகவும் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கணும். அதனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையான அன்பை நம்ம கொடுக்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக அவரோட வேலும் மயிலும் நம்ம கூட இருந்து ஆசீர்வதிக்கும். அதனால் சோதனைகள் வரும் பொழுது பின்னாடி போகவே போகாதீங்க. அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற தீர்வும் முருகப்பெருமானே தருவார். அதனால் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சோதனைகள் எல்லாத்தையுமே நம்ம கடக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வழிபாட்டில் நம்ம இருக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் செய்வார்ன்றதை நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.